ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் சேஃபாக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாழோட பேரண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. அப்பாவுக்கு இந்த வருஷத்தோட 60 வயசு ஆகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ்ல இருந்து அவங்கள சென்னைக்கு வர வச்சாச்சு. வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸான இடம், அவங்க சுற்றி பார்க்காத இடத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறதை ட்ரை பண்ணுறோம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பார்ப்போம். அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டி கேக்ஸ் தான் வந்துருக்கோம். அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸாக கேக் வாங்கி போய் வெட்டுறது தான் பிளான். ஓசியில் தராங்கன்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. டேய் எதனா ஒன்று எடுத்துகிட்டு வாடி சீக்கிரம். இங்கே பாருங்கம்மா, அப்படியே கட் பண்ணிட்டு பாருங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுடிதார் போட்டுமே எங்கள் அப்பாவோட டபுள் சைடில் வந்தது. முரளி பையன் வேறு எங்கன்னு தெரில, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். ஓ ஹாய் செல்லக்குட்டீஸ். ஸோ ஃபைனலி நம்ம அம்மாவையும் அப்பாவையும் வந்து ஸ்டார் பிரியாணி, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி கூப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட் ஹவுஸுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம். ஹாய். சில்லு சில்லுன்னு காத்துக்கணும். முன்னாடி விட்டுருக்காரு, டாடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல போனது சொன்னல, பர்த்டே வீடியோவில் ஃபேமிலியாக போகணும்னு சொல்லுது. அதோட இப்போ தான் வரோம். நான் அப்போ வந்து சின்னூண்டு இருப்பேன், இப்போ பெருசாக வந்துட்டேன். ஜாலியாக இருக்குது எனக்கு. அப்போ எங்கள் அண்ணனும் கூடலாம் இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அண்ணன் கூடலாம் போயிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் மட்டும்தான் போகிறோம். சரி குட்டீஸ், ஸோ ஃபைனலி நம்ம முட்டுக்காடுக்கு வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போன வாட்டி ஒன்று நினச்சோம், அது இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். உருள் எனக்கு ஒன்று வாங்கிக்கோ. இன்னைக்கு கொடுக்குறோம் பாருங்க ஒரு அலப்பறை. I'm so lonely, broken angel. I'm so lonely, listen to my heart. One and only broken angel. Come and save me before I fall apart. நல்லா இருக்குடி. Man, دوست دارم به چشم من گریه نده. نه نمیتونم بدون تو حالم بده. I'm
ஷெல் குட்டீஸ். ஸோ ஃபைனலி போட்டிங்லாம் போய் முடிச்சாச்சு. அதோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த வாட்டி. அப்போ அவங்க அப்பா அம்மாவும் என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா ஓகே, ஒரு வழியாக இன்றைக்கி சாட்டர்டே ஃபினிஷ் பண்ணுறோம். அண்ட் வேறு ஏதாவது வீட்டுக்கு போய்ட்டு வேறு ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். போன முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம்னு. ஸோ அதுதான் அந்த இடம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோவை அங்கே பிரிண்ட்டோ இல்லை சாஃப்ட் காப்பியோ வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் சாஃப்ட் காப்பி வாங்க போகிறோம். நல்லா இருக்கா? குட்டீஸ் நெல்லிறாரு. இதுக்கப்புறம் வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல, டயர்டாகிட்டாங்க ஆல்ரெடி. இன்கேஸ் வெளில போக முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வ்ளாகில் அதை ஆட் பண்ணுறேன். பாய். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. அடுத்தது வீட்டுக்கு தான் போகிறோம். டைம் சரியான டைம் ஆயிடுச்சு. ஓகே, வீட்டுக்கு போய் பார்க்குறோம். ஹாய் செல்ல குட்டீஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டு, வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. அதான் முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு விட்டோம். சரி, நாளைக்கு சாட்டர்டே சண்டே அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம்.